வீட்டில் இப்போது தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறம் சட்னி ரெடி ஆகிட்டுருக்கு. சட்னி தாளிக்கிறாங்க எங்கள் ஒய்ஃபு. பாருங்கள், கம கம சுவையான சூடான சட்னி ப்ளஸ் தோசை. தோசை மாவு வந்து அரைச்சி அதில் ரவையை போட்டு ரவா தோசையாக பண்ணுறாங்க. பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சட்னிக்கு வந்து வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, கடுகு, வந்து கொத்தமல்லி, அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலாம் போட்டு நல்லா மையை அரைச்சிண்டு அதுக்கப்புறம் இந்த தாளிச்சு போட்டுறாங்க. சட்னி சூப்பர் சட்னி பாருங்கள். அப்படியே கம கமன்னு வாசனை, நாக்கு அப்படியே வயிறு அப்படியே கவா கவான்னு இருக்குது. அப்படியே தோசைலாம் செஞ்சு வச்சாச்சு பக்காவாக. இப்போது இந்த சமையல் முடிஞ்ச உடனே டிஃபன் சாப்பிட வேண்டியது தான். சட்னி இது வந்து கொஞ்சம் தாளிச்சு போட்டோன்னா சரியாக போச்சு, முடிஞ்சு போச்சு.